எனது அன்பானவர்களே, நம் இயேசு தியாகமும் தூய்மையும் மிக்கவர், தன்னலமற்றவர். இயேசு நம் மீது கொண்ட அன்பால் தம்மையே தாழ்த்தினார். விண்ணில் அரியணையில் இருந்து ஆட்சி செலுத்த உரிமை இருந்தும் ஒரு மனிதனாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து தம்மையே தாழ்த்தி கொண்டது அன்பின் உச்சக்கட்டத்தை உலகறிய செய்கிறது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பிலிப்பியர் 2:7. சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் கனிவும் மனத்தாய்மையும் உடையவன். மத்தேயு 11:28. இயேசுவின் இருதயத்தில் எப்போதும் கனிவு உண்டு. தாய்மையில் இருப்போரை தேற்றி துணிவு கொடுக்கும் நம்பிக்கை, நம் துன்பங்களை தாமே சுமந்து நமக்கு விடுதலை நல்கிடும் நல்ல இதயமே இருதய ஆண்டவரின் திரு இதயம் என்பதை நாம் உணர முடிகிறது. ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு இயேசுவிடம் கேட்க, 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 35:23. அன்பு வளர வேண்டுமாயின் மன்னிப்பு மிக தேவை என்பதை இயேசு மிக தெளிவாக கூறுகின்றார். கர்த்தர் நம்மை கருவில் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறார். ஆமென்.